அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூட்டணி உருவாச்சு. அமித்ஷா என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அடுத்து பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு இங்க அவங்க கவனம் திரும்பும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருந்தது. ஆனா எல்லாமே ஒரு இழுத்தடிச்சுட்டே போற ஒரு தன்மையை பார்க்க முடியுது. உண்மையில் பாஜகக்குள்ள என்னதான் நடக்குது, எப்படி பாக்குறீங்க ஷியாம்? இப்போதைக்கு பாரதிய ஜனதாவின் கவனம் மேற்கு வங்கம் தான். என்ன காரணம்னா, மேற்கு வங்கத்தில் அவங்க எதிர்கட்சி கிட்டத்தட்ட 66 சீட்டு. இங்க அதிமுக என்ன நிலைமையோ அதே நிலைமை. 294 சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம். அங்க கூடுதல் கவனம் செலுத்தினால் 100 தாண்டலாம் அல்லது ஆட்சிக்கு நெருக்கமாக போகலாங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இங்க எவ்வளவு அதிகமான கவனம் செலுத்தினாலும் ஆட்சி பெறுவதற்கு தேவையான அந்த 35% ஓட்டு வங்கியை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இன்றைய தேதிக்கு தொடவில்லை என்பதுதான் உண்மை. அது ஹோம் மினிஸ்டருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு உளவுத்துறை இருக்கு. அவங்க புள்ளி விவரங்களை அனுப்பிட்டே தான் இருப்பாங்க. எவ்வளவுதான் இவங்க பலத்தை மிகைப்படுத்தி சொன்னாலும் நிஜம் என்னங்கிறது அவருக்கு நிலை கண்ணாடி போல தெரியும். அதுபோக பாரதிய ஜனதா அகில இந்திய அளவில் எடுக்கிற பல முடிவுகள், அதாவது வெஸ்ட் பெங்காலுக்கு சேர்த்து எடுக்கிறாங்க அந்த முடிவு, அது எங்க அதிமுகவுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலையும் அரசியல் தர்ம சங்கடத்தையும் கொடுக்கும். உதாரணமாக நவோதயா பள்ளி, நேற்றைக்கு தான் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நவோதயா பள்ளிகள் திறக்கப்படும் அப்படி நயினார் நாகேந்திரன் அப்படி சொல்றாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நவோதயா பள்ளி திறக்க முடியாது, இன்னும் சொல்ல போனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மிகப்பெரிய அளவுக்கு எதிர்த்து, இடைக்கால உத்தரவு தான், பெரிய அளவுக்கு திமுக அரசு எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் நவோதயா பள்ளி வரக்கூடாதுங்கிற முடிவு எடுத்தது எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அதிமுக அந்த ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் 2019 அவர் எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தார். ஆனா 2016 அவர் ஜெயலலிதா அவரை சந்திக்கவே மறுத்து விட்டார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. அதை அவரே ஒரு கூட்டத்தில் அட்மிட் பண்ணிக்கிட்டாரு. என்னைய பார்க்கவே இல்லைங்க, ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் வீட்டுல தான் இருந்தாங்க, என்னைய பார்க்கவே இல்லை என்று அவர் தான் அதுல ரொம்ப விசனப்பட்டார். செக்ரட்டரியேட்ல கூட அனுமதி கேட்டேன், எந்த பதிலும் இல்ல, நான் துறை சார்ந்துதான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் இருந்தது. ஷியாம், நீங்க சுட்டி காட்டுற மாதிரி என்னுடைய கேள்வின்றது, அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொண்டு வரப்பட்டார். அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கும். அப்புறம் அதிமுக பாஜக அணி உருவாச்சு, அமித்ஷாவே இங்க செஞ்சாங்கல்ல, அப்பெல்லாம் ஒரு கணக்கு இருந்திருக்கும்ல. அதுக்கு பிறகு என்ன நடந்ததா பாக்குறீங்க? ஏதாவது வியூக பிழை நடந்துருச்சா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதை? வியூக பிழை 2 இடத்துலங்க. ஒன்று, அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலி கூட்டத்துல கூட்டணி ஆட்சி, பாரதிய ஜனதா பங்கு பெறும் கூட்டணி ஆட்சி என்று அவர் சொன்னது. இன்னொன்று, அவர் அதே கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு வழிமொழியல. அந்த இடத்துல இபிஎஸ் அவர்களுக்கு அதுல மன கிளேசம் வந்திருக்கும். அதுபோக இந்த ஆட்சியில் பங்கு என்பதை அதிமுக திமுக 2 கட்சிகளுமே ஏற்றுக்கொள்ளது. எனவே 2 கட்சிகளுக்கு இடையில அதே கூட்டணி ஜெல்டு தான், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஏன்னா செயற்குழுல கூட்டணியை வரவேற்று தீர்மானம் போட்டு பொதுக்குழு அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதிமுக பொதுக்குழு கூட்டணி சரியா தான் போகுது. ஆனா அதிக நெருக்கம் காட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை. ஏன்னா இவங்களோட டிமாண்ட் அதிகமாயிருமோன்னு அவர் அச்சப்படுறாரு. வெளியில வர்ற செய்திகள் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க 50 தொகுதி 60 தொகுதி இதெல்லாம் அது கனவு சாத்தியம்தான், ஜிகனா கனவு. அதுல எடப்பாடி பழனிசாமி தயங்குறாரு, பின்வாங்கிறார். நீங்க சொல்றது ரொம்ப நெருக்கம் காட்டணும்னா ஒரு முக்கியமான புள்ளி, அவர் கொஞ்சம் விலகி இருக்கிறார், தாமரை இலை தண்ணீர் போல கொஞ்சம் விலகி இருக்கிறார்ன்றீங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் அதை அப்படியே விட்டுட்டு இருப்பாங்களா? அவங்க ஒருங்கிணைப்பு பண்ணி கூட்டணியை கட்டுறது அதுக்குள்ளெல்லாம் அவங்க வரமாட்டாங்களா? ஏதாவது ஒரு கணக்கு போடாமையே பியூஷ் கோயலை மாத்துறாங்க? இல்ல, பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு, இன்னும் சொல்ல போனால் வேலுமணி அவர்களோடு ரொம்ப நெருக்கம் என்பதுதான் காரணம். ஆறுதலுக்கு காரணம் அதுதான். பைஜெயந்த் பாண்டா அவரே நேரடியாக பல கூட்டணி கட்சி தலைவர்களை பார்த்ததெல்லாம் இபிஎஸ்க்கு அல்லது அதிமுகவுக்கு அது எப்படி ஒத்து வரும்? அதிமுக தலைமையில் கூட்டணினா ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு சீட்டுங்கிறதா அதிமுகவோட நேரடி ஒப்பந்தம் போட்டுவிடும், அப்படிதானே? அப்ப பிஜேபியில இருந்து ஒருவர் மேலிட பார்வையாளர் அன்புமணி அவர்களை பார்ப்பதோ பிற கூட்டணி கட்சி தலைவர்களை பார்ப்பதையோ அதிமுக விரும்பாது. ஏன்னா அது மேஜர் பார்ட்னர். அந்த டிஸ்பிளஷர் அவர் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. நயினார் நாகேந்திரன் அதை எடுத்துட்டு போய் சொல்லியிருப்பாரு. அதற்கு பிறகு சரி இவரை மாற்றுவோம்னு சொல்லி இவரை மாற்றிருக்காங்க, பியூஷ் கோயலை மாற்றிருக்காங்க. பியூஷ் கோயல விற்பனர் தான், அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பிராக்டிக்கல் ரியாலிட்டி என்பது
பாரதிய ஜனதா எடுத்து வைக்கிற பல வாதங்கள் இங்க இருக்கிற அதிமுகவுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இப்போ மதம், திருப்பரங்குன்றம், எம்ஜிஆரோட உயிர்ல எம்ஜிஆர் என்ன மதம் குறிப்பிட்டிருக்காரு? திராவிட மதம். அவர் இந்து மதம் சொல்லவே இல்லைங்க. நான் எம்ஜி ராமச்சந்திரன் திராவிட மதம், அதுதான் அந்த உயிரோட ஆரம்பம். அதோட ப்ரொபேட் காப்பி என்கிட்ட இருக்கு. எதுக்காக நான் சொல்றேன்னா, அதிமுக பல விஷயங்களை 1972 இருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து இருந்து அதை பின்பற்றி வருகிறது. தமிழ்நாடு அரசியல் ஒரு 100-125 வருடங்களாக ஒரு சில பேராமீட்டர்ஸ்ல இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணி தேவைதான். எடப்பாடி பழனிசாமி அதை மனதளவுல வந்து ஏத்துக்கிட்டாரு. ஆனா இப்பவுமே ஓவரா நெருக்கம் காட்டணும்னா அந்த பிஜேபி எடுத்து வைக்கிற பல அகில இந்திய நிலைப்பாடுகள், மேற்கு வங்க தேர்தலுக்காக எடுத்து வைக்கிற நிலைப்பாடு, இதெல்லாம் அதிமுகவோட ஓன் இன்ட்ரெஸ்ட பாதிக்கும், பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட பாதிக்கும். புரிந்து கொள்கிறேன் ஷியாம். அதனால அவர் கொஞ்சம் விலகி இருக்கிறாருன்றீங்க. ஒருவேளை இப்ப பழைய என்டிஏவில் இருந்த டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வருவதோ இல்ல அன்புமணி அவர்களையே என்டிஏக்குள்ள கொண்டு வந்தா உங்க பேர சக்தி அதிகமாகும்ல, ஏன் அதுல ஏதாவது சிக்கல் இருக்கா பாஜகவுக்கு? அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி என்டிஏக்குள்ள கொண்டு வந்தாரலாமே அவங்கள. என்டிஏக்குள்ள கொண்டு வந்தாலும் சீட்டு யாரு கொடுப்பா? அதிமுக தானே கொடுக்கணும். ஏன்னா அதிமுக மேஜர் பார்ட்னர், அவங்களோட தான் நீங்க ஒப்பந்தம் போட முடியும். அதாவது பிஜேபிக்கு ஒரு 70 சீட்டு 80 சீட்டு, அதுல இருந்து அவங்க வந்து 3 சீட்டு 5 சீட்டு பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த கதை வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு கூட்டணியும் வந்து அதிமுகவோட அந்த கட்சிகள் வந்து ஒப்பந்தம் போடும். 1 சீட்டோ 2 சீட்டோ 10 சீட்டோ 20 சீட்டோ, இதான நடைமுறை வழக்கம். திமுக அப்படித்தானே ஒப்பந்தம் போட முடியும். ஓகே, அப்ப மிக இயல்பாக என்டிஏக்குள்ள கொண்டு வருதுன்னு சொல்றதே ரொம்ப பெரிய தவறு. ஓகே, அது அகைன் அதிமுகக்குள்ள கொண்டு வர்றதா, அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதா. இங்க வந்து அதிமுக கூட்டணிங்கிறது தான் பொதுக்குழு செயற்குழு அதான தீர்மானமே சொல்லுது. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதாவது உண்மையிலேயே ஓபிஎஸ் அவர்களுக்கோ டிடிவி தினகரன் அவர்களுக்கோ இந்த கூட்டணியில் இடம் இல்லை. இதுதான் உண்மை. காரணம் என்னன்னா, அதிமுக அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான வழக்குகள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சோ இது வந்து வெறுங்கனவு, வீண்கனவு. எனவேதான் இந்த விலகல். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து கூட்டணி ஏன் இன்னமும் முற்றுப்பெறவில்லை? அப்கோர்ஸ் டைம் இருக்குங்க, பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்கு. ஆனாலும் இது இப்படித்தான் கடைசி வரைக்கும் இழுவையில தான் போகும் என்பதுதான் என் கருத்து.